ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சீரீஸில் கிளாஸ் நம்பர் 2. லாஸ்ட் கிளாஸில் பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸு. லாஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? சரி, இன்னையோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் ₹360 இஃப் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 20%, த செல்லிங் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோனா 20% கொடுத்துருக்குறாங்க. அது போக நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து நம்ம ப்ராஃபிட்னு சொல்லலாம், லாஸ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னென்னு படித்தோம்? எஸ்பி மைனஸ் சிபி. ஏன்னா ப்ராஃபிட்டுங்கிற கண்டிஷனில் செல்லிங் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஒருவேளை லாஸ்ன்னு இருந்ததுன்னா சிபி மைனஸ் எஸ்பின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ லாஸ் கண்டிஷனில் காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் செல்லிங் ப்ரைஸை விட. அப்போ நமக்கு ஃபார்முலா எழுதும்போது சிபி மைனஸ் எஸ்பினா லாஸ் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்னாலும் சரி லாஸ்னாலும் சரி, இது ரெண்டுமே என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ்க்கான டிஃபரன்ஸை தான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம் அல்லது லாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற 360ங்கிறது ஒன்று ப்ராஃபிட்டாக இருக்கலாம் அல்லது லாஸாக இருக்கலாம். ஆனால் இது ப்ராஃபிட் தாங்கிறத அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20%. இப்போ ஆக்சுவலாக இந்த 360 rupeesங்கிறது என்னது? இந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ தான் 360 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா நமக்கு 20%, அமௌண்ட்டாக பார்த்தா 360. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம 100 மெத்தடில் சால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%னா நம்ம சிபியை வந்து 100%ன்னு எடுப்போம், எஸ்பி செல்லிங் ப்ரைஸை வந்து 120%ன்னு எடுப்போம். அப்போ இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற 360ங்கிறது எதோட வேல்யூ? இந்த 20%ஓட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 360. ஓகே, ஸோ 20%ஓட வேல்யூ தான் 360னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தா 100% எவ்வளோன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கேட்டது என்னது? செல்லிங் ப்ரைஸ் கேட்டதுனால நான் என்ன பண்ணுறேன், 120% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சா? எனக்கு டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸுங்கிறது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்ததுனால அது ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் 20%ஓட வேல்யூ தான் 360னா செல்லிங் ப்ரைஸ் கேட்டதுனால 120% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறேன். ஒரு வேளை காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தா 100% எவ்வளோன்னு பார்த்துருப்பேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 18, ஓகேங்களா? ஸோ 1%ஓட வேல்யூ நமக்கு 18 கிடைக்குது. அப்போ 120%னா எவ்வளோ? 120 இன்ட்டு 18, ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் யூனிட் டிஜிட் வச்சு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 0 விட்டுருங்க, 0க்கு முன்னாடி இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 2 8s are 6. அப்போ 60ன்னு முடியறது தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் டி, 2160 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் இதுலேயும் பாருங்க, the difference between the cost price and selling price of a bat is ₹180. If there is a profit of 20%, what is the selling price of the bat? Same question, ஓகேவா? இதில் என்ன எடுத்துக்கணும்? அந்த 20%ஓட வேல்யூ தான் என்னது? இந்த 180னா இங்கே என்ன கேட்குறாங்க? செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போது 120%ஓட வேல்யூ என்ன? ஓகே, 120%ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். போன கொஸ்டின் போல தான் இந்த கொஸ்டின். அப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இப்போ நான் கேன்சல் பண்ணி கூட வரணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல 20 இருக்குது, இங்கே 120 இருக்குது. அப்போ என்ன இருக்குது? இதோட 6 டைம்ஸ் தான் இங்கே 120. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 180 இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேங்களா? 180 இன்ட்டு 6 எப்படி சொல்கிறேன்னு புரியுது இல்லை? இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணி 1% கண்டுபிடிச்சி 120ஓட மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். அதர்வைஸ் இங்கே 20 டைம்ஸ் இருக்குது, இங்கே 120 டைம்ஸ் இருக்குது. அப்போ 20யை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120 ஆகுதுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துலையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் பார்க்க சொன்னோன்னா, ஸோ இங்கே 80ன்னு முடியுது, இங்கே 6ன்னு முடியுது. அப்போ 8 இன்ட்டு 6னா 48, 8ல் முடியுது. அப்போ 80ன்னு முடியக்கூடியதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் எனக்கு 80ன்னு முடியுது. ஸோ கொஸ்டினோட ஆன்சர் 1080. கிளியரா? நெக்ஸ்ட் ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A shopkeeper gains 20% in place of 16% loss if the selling price of an article is increased by ₹324. The cost price of the article is. இப்போ இந்த கொஸ்டின் வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஷாப்கீப்பருக்கு வந்து 16% லாஸ் கிடைச்சிட்டு இருந்தது, ஓகேங்களா? 16% லாஸ் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ கிடைக்குதான்? 20% கெயின் கிடைக்குதான். ஏன் இப்படி 16% லாஸ்ல இருந்து 20% கெயினாக மாறுச்சு அப்படின்னா, அவரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 324 இன்க்ரீஸ் பண்ணா
அவர் 16% லாஸ்ல இருந்து எங்க போயிடுறாரு, 20% கெயினுக்கு போயிடுறாரு. அப்படின்னா அந்த ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் 100 மெத்தட்ல சால்வ் பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. இப்போ இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் நமக்கு தெரியாது, அப்படிதானே? காஸ்ட் பிரைஸை நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் என்னன்னு வச்சுக்கலாம், 100%ன்னு வச்சுக்கோம். காஸ்ட் பிரைஸ் 100%. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆயிருக்கு, 16% லாஸ் ஆயிருக்கு. அப்போ அவரோட எஸ்பி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% லாஸ்னா 84% இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து அவரோட எஸ்பி எப்படி மாறுதுன்னு பாருங்க. அவரோட செல்லிங் பிரைஸ் வந்து இங்க இருந்து எப்படி மாறுது அப்படின்னா, கீழே எழுதுறேன். இப்படி இருந்து செல்லிங் பிரைஸ் எப்படி மாறுது, 20% கெயினா மாறுதுன்னா அப்போ எவ்வளோக்கு மாறுது, 120க்கு மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவர் ஆல்ரெடி வித்துட்டு இருந்த அந்த பிரைஸ். இப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு, 120. அதாவது இந்த இடம் என்னது, 16% லாஸ்ங்கிறதுனால இங்கே 84 போட்டிருக்கேன், இங்கே 20% கெயினுங்கிறதுனால 120 போட்டிருக்கேன். அப்போ இந்த பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸ்க்கு மாறினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட செல்லிங் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 324 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால அவரோட செல்லிங் பிரைஸ் வந்து 16% லாஸ்ல இருந்து 20% கெயினுக்கு மாறி இருக்கு. அப்போ ஆக்சுவலா இப்படி மாறினதுக்கு காரணம் என்ன, இந்த 324 ரூபா இன்க்ரீஸ் பண்ணது. சரி, ஓகே. அமௌண்ட் வைஸ் 324 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு இங்க பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க 84ல இருந்து இங்க 120. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 36 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ அதை நான் பர்சன்டேஜா பாக்குறேன். இது வந்து 100%. ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் 100% எடுத்திருக்கேன். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, 16% லாஸ்னா 84%. அப்போ 20% கெயினா 120%. அப்போ பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமௌண்ட் வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 324 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு, இந்த 360%ஓட வேல்யூ தான் எவ்வளோ, இந்த 324. அப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் கேட்டதுனால 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, அப்படியே படிக்கக்கூடாது. இது நீங்க வெளியே போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நார்மலா சொல்லுவாங்க, இந்த 20 + 16 எவ்வளோ, இதோட டோட்டலா 324ன்னு வச்சுக்கோங்க, 100 எவ்வளோன்னு பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு அப்படி பண்றோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க ஏன் நம்ம 84ன்னு எடுக்கிறோம், 16% லாஸ்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 84 இருக்கும். இங்க ஏன் 120ன்னு எடுக்கிறோம், 20% கெயின்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 120 இருக்கும். அப்போ 84ல இருந்து 120க்கு வரணும்னா எவ்வளவு பர்சன்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும், 36% இன்க்ரீஸ் பண்ணணும். அதே இது செல்லிங் பிரைஸ்ல அமௌண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 324 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 360%ஓட வேல்யூ தான் நமக்கு எவ்வளவு, 324. அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், காஸ்ட் பிரைஸ் கேட்டதுனால 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சரி, சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ரெண்டு என்ன டேபிள்ல போகும், 4 டேபிள கேன்சல் பண்ணலாமா? 4 டேபிள்னா 9 4s are 36, 8 4s are 32, 1. அடுத்த 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ். அப்போ 1%ஓட வேல்யூ 9னா 100%ஓட வேல்யூ நமக்கு 900 கிடைக்கும். ஸோ கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 900. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான மாடல் தான், சிம்பிளான மாடல் கூட. ஓகே, நெக்ஸ்ட் இதில் பாருங்க, if the difference between the selling price of an article at profit of 10% and 7%. ஓகே, அப்படின்னா there is ₹6, then cost price of the article is. இது போன கொஸ்டின் மாதிரி தான். என்ன சொல்றாங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு செல்லிங் பிரைஸ்க்கான டிஃபரன்ஸ்னா 10% ப்ராஃபிட்ல விற்கும் போது உள்ள செல்லிங் பிரைஸ்க்கும் 7% ப்ராஃபிட்ல விற்கும் போது உள்ள செல்லிங் பிரைஸ்க்கும். இந்த இடத்துல ரெண்டுமே ப்ராஃபிட் தான். இப்போ பாருங்க, 10% ப்ராஃபிட்னா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், காஸ்ட் பிரைஸை 100%ன்னு வச்சுப்போம். காஸ்ட் பிரைஸை 100%ன்னு வச்சுப்போம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் 1 என்ன பண்றாங்க, 10% ப்ராஃபிட்ல விற்கிறாங்களா, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜுக்கு விற்றுருப்போம், 110%க்கு விற்றுருப்போம். அடுத்தது செல்லிங் பிரைஸ் 2, ரெண்டாவதுல 7% ப்ராஃபிட்க்கு விற்றுருந்தா எவ்வளோக்கு விற்றுருப்போம், 107%க்கு விற்றுருப்போம். அப்போ இந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து இந்த செல்லிங் பிரைஸ் எவ்வளோ ஜாஸ்தி இருக்கு, இல்லை எவ்வளோ கம்மியா இருக்கு, இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் பிரைஸ்க்கும் இந்த செல்லிங் பிரைஸ்க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு, 3% இருக்கு. இதே தான் அவங்க அமௌண்ட் படி எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ₹6 சொல்லியிருக்காங்க. அப்போ கிளியர் கட்டா தெரியுது, 3%ஓட வேல்யூ தான் எவ்வளோ, ₹6. அப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் கேட்டதுனால 100%ஓட வேல்யூ என்ன. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, 1%ஓட வேல்யூ எவ்வளோ வரும், 2 வருமா. அப்போ 100%ஓட வேல்யூனா நமக்கு 2 × 100, ஆன்சர் இஸ் 200. ஆப்ஷன் சி. போன கொஸ்டின் மாதிரியே தான், ரெண்டு செல்லிங் பிரைஸ்க்கான டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 10% ப்ராஃபிட், ரெண்டாவது 7% ப்ராஃபிட். ரெண்டுமே ப்ராஃபிட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இது 110, 107, டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 3%. ஓகேங்களா? ஆனால் போன கொஸ்டினை ஷார்ட் ட்ரிக்ல நீங்க பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஸ் பண்றோம். அதனால இதை வந்து ஷார்ட்கட் மாதிரிலாம் அப்படியே கொஸ்டினை படிக்க கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும்.
ரெண்டு பக்கமும் ப்ராஃபிட்னால நான் செல்லிங் ப்ரைஸ் 110 107 எடுக்கிறேன். அப்போ டிஃபரன்ஸ்னு பார்த்தா 3% வருது. ஓகேவா? இங்க வந்து ஒண்ணுல ப்ராஃபிட் இன்னொன்னுல லாஸ்ங்கிறதுனால ஒரு இதுல 84 வருது, ஒரு இதுல 120 வருது. அப்போ இங்கே டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 36% வருது. அதோட வேல்யூ தான் நான் 324 அந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸும் புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, a person sold an article at a loss of 18%. Had he sold it for rupees 960 more, he would have gained 12%. If the article is sold for rupees 3840, then how much is the profit percentage? இப்போ இந்த கொஸ்டின்ல எப்படி கேட்குறாங்கன்னா, 18% லாஸ்க்கு வித்துட்டு இருந்திருக்காரு. நான் இப்போ என்ன பண்றேன், வழக்கம் நம்ம பண்ற மாதிரி சிபிஏ என்னன்னு வச்சுக்கலாம், 100%ன்னு வச்சுப்போம். சிபிஏ 100%ன்னு வச்சுப்போம். இதில் சிபிஏ வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் புரியணுங்கிறதுக்காக எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து வரணும். அப்போ தான் அந்த கொஸ்டின்ல என்ன நடக்குதுங்கிறது புரியும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, 18% லாஸ்க்கு விற்கிறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் என்னது 18% லாஸ்ட்னா நமக்கு என்ன கிடைக்கும், 82%க்கு வித்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்றாரு, அதோட செல்லிங் பிரைஸை 960 வந்து இன்க்ரீஸ் பண்ணாருன்னா அவருக்கு என்ன ஆகுமா, 12% கெயின் கிடைக்குமா. அப்போ இந்த எஸ்பி வந்து 12% கெயின் அவருக்கு எப்படி இருக்கும், 112% இருக்கும். ஓகேவா? இது ஏன் இப்படி வந்து அவருக்கு 18% லாஸ்ல இருந்து 12% கெயினுக்கு மாறுச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 960 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 970 ரூபாய் செல்லிங் பிரைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணதுனால. அப்ப பாருங்க, பிரைஸ் வைஸ் 960 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பர்சன்டேஜ் வைஸ் செல்லிங் பிரைஸ்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு 18, இதுல ஒரு 12, அப்போ டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 30%ஓட வேல்யூ தான் எனக்கு என்னது 960. அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம 30%ஓட வேல்யூ 960னா 100% என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன கேட்கறாங்கன்னா, ஒருவேளை அந்த ஆர்டிக்கலை வந்து 3840க்கு செல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 30%ஓட வேல்யூ தான் எவ்வளோ, 960. இப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜ் இருக்கு, இந்த இடத்துல வேல்யூ இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வேணும். அப்போ எவ்வளோக்கு வித்தா, 3840க்கு வித்தா. அப்போ இந்த இடத்துல நான் 3840க்கு வித்திருந்தேன்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 3840ங்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? இந்த 960ங்கிறது இந்த டிஃபரன்ஸ் தான். 82ல இருந்து 112 வரணும்னா 30% தாண்டி வரணும். அப்போ 30%ஓட வேல்யூ தான் எனக்கு 960னா 3840 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து எத்தனை பர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த இடத்துல எதை எழுதணுங்கிறத கவனமா இருக்கணும். இந்த இடத்துல பர்சன்டேஜ் கேட்டதுனால கொஸ்டின் மார்க் இங்கே வருது. ஓகேவா? சரி, அதே மாதிரி தான் சேம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னு கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் புரியணுங்கிறதுக்காக இப்படி எழுதுனேன். இப்போ நான் இங்கேருந்து இப்படி கேன்சல் பண்ண போகிறேன். சரிங்களா? இங்கேருந்து இப்படி கேன்சல் பண்ண போகிறேன். அப்படி கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் பண்ணால் 1 டைமு, இங்கே கேன்சல் பண்ணால் 3 3s are 9, அடுத்து 2 3s are 6. அடுத்து எனக்கு வந்து இந்த இடத்துல 1 யூனிட் வரணும். ஏன்னா எனக்கு இதுதானே கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல எனக்கு 1 யூனிட் வரணும்னா 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு இங்கே என்ன வரும், 1/32 வரும். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 1/32னா 3840 யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 1/32 into 3840 எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு கவனமா பார்த்துக்கோங்க. நான் இங்கேருந்து இங்கே எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. வேணா நான் இதை வேணா மாற்றி எழுதுறேன். ஓகேவா? குழப்பமா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே மாற்றி எழுதுறேன். சரியா? பாருங்க, அதாவது இப்படி எழுதியிருக்கணும். 960 ருபீஸ்னா எனக்கு அது என்னது 30%. ஓகேங்களா? ஸோ 960 ருபீஸோட வேல்யூ தான் என்னது 30%. அப்போ எவ்வளோக்கு விற்க சொல்லியிருக்காங்க, 3840க்கு வித்திருந்தேன்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும். இப்போ சால்வ் பண்ணுவோமா, 0க்கு 0, இங்கே கேன்சல் பண்ணால் 1, இங்கே கேன்சல் பண்ணால் 32. அப்போ எனக்கு 1 யூனிட் வேணும். 32 யூனிட்ஸ் தான் 1ன்னா 3840 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ இங்கே நான் 32வால் கேன்சல் பண்ணும்போது 1 டைம்னா இங்கே என்ன வரும், 1/32. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ வரும், 1/32. அப்போ 3840ஓட யூனிட் வேணும்னா 1/32 into 3840. ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், 32வாலே கேன்சல் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக கேன்சல் ஆகும். 38க்குள்ளே 32 ஒரு தடவை இருக்குமா, பேலன்ஸ் 6 இருக்குமா, 64னா 232s are 64. அப்போ 120 வருது. அப்போ 3840 யூனிட்டோட வேல்யூ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 120%னா என்ன மீனிங், கெயின் கிடைக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ கெயின், 20% கெயின். ஓகேவா? எவ்வளோ கெயின், 20% கெயின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிளியரா, ஆப்ஷன் சி. ஸோ எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. நம்ம கேட்கக்கூடிய டேட்டாவை தான் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ புரியுது இல்லை, நமக்கு வந்து
கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லேருந்து என்ன மாதிரி வேல்யூஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், என்ன கேட்குறாங்கிறத பொறுத்து எப்படி கொஷின்ஸ் எழுதுறோம், அதில் தான் அந்த டிஃப்ரென்ஸே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்க, when an article is sold for rupees 768, the profit percentage is X percentage. When the same article is sold for rupees 896, the profit percentage is X plus 20%. What is the value of X? ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும், ஏன்னா அதை மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 768 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா, ஓகேங்களா, உங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 768 இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன இருக்குமா, X பர்சன்டேஜ் இருக்குமா. அதே ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் வந்து 896 இருந்ததுன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன இருக்குமா, எக்ஸ் பிளஸ் 20, அதை விட ஒரு 20% ஜாஸ்தியாக இருக்குமா. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட காஸ்ட் ப்ரைஸை எப்பவும் போல் என்ன வச்சுக்கிறேன், 100ன்னு வச்சுக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு வச்சுக்கிறேன், 100%ன்னு வச்சுக்கிறேன். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு SP1, ஓகேங்களா, மொதல் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது, எக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவா வைப்பேன், 100 + எக்ஸ் வைப்பேன். அடுத்த ரெண்டாவது என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 100 + எக்ஸ் பிளஸ் 20, இதான் ரெண்டாவது செல்லிங் பிரைஸ். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ், இது ரெண்டாவது செல்லிங் பிரைஸ். இது எல்லாமே எதை வச்சு எடுத்திருக்கேன், 100 மெத்தட் வச்சு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நார்மலாக காஸ்ட் பிரைஸ் 100% எடுப்பனா செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் என்னது 100 + எக்ஸ். அடுத்த எக்ஸ் பிளஸ் 20% ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் என்ன 100 + எக்ஸ் பிளஸ் 20. இது வந்து பர்சன்டேஜ் வச்சு எடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மொதல் எக்ஸ் பர்சன்டேஜ் வைக்கும்போது செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்குமா, 768 இருக்குமா. அப்போ பாருங்க, இந்த செல்லிங் பிரைஸ் தான் எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 768. இந்த செல்லிங் பிரைஸ் தான் நமக்கு என்னது, 768. அடுத்து பாருங்க, எனக்கு எக்ஸ் பிளஸ் 20% ப்ராஃபிட்க்கு விற்கணும்னா எவ்வளோக்கு விற்கணும், 896. அப்போ இந்த ரெண்டாவது செல்லிங் பிரைஸ் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 896ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ கொடுத்ததெல்லாம் எழுதியாச்சு. இப்போ என்ன பாயிண்ட்டை பார்க்கணும்னா, இங்கே பாருங்க, எனக்கு இது பர்சன்டேஜில் எழுதியிருக்கேன். இந்த செல்லிங் பிரைஸ்லேருந்து இந்த செல்லிங் பிரைஸ்க்கு வரணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ், இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே 100 + எக்ஸ் இருக்குது, இங்கே 100 + எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இங்கே என்ன இருக்குது, ஒரு 20 இருக்குது. அப்போ இதுலேருந்து இங்கே எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே எனக்கு அமௌண்ட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 128 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளியராக புரியுதா, பர்சன்டேஜ் வைஸ் இங்கே 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அமௌண்ட் வைஸ் இங்கே 128 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 20%ஓட வேல்யூ தான் நமக்கு என்ன, 128. ஓகேவா, 20%ஓட வேல்யூ தான் 128. இப்போ நான் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இந்த எக்ஸ் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 768 என்னன்னு பார்த்தா எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும், 100 + எக்ஸ் என்னன்னு கிடைச்சிடும். அதுலேருந்து எக்ஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, அப்போ நான் எப்படி எழுத போறேன்னா, இது ரிவர்ஸில் தான் எழுத போறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் தான் வேணும், எக்ஸுங்கிறது என்னது பர்சன்டேஜில் இருக்குங்கிறதுனால வேல்யூஸை இந்த பக்கம் வச்சு எழுத போறோம். அப்போ 120 ரூபீஸோட வேல்யூ தான் என்னது 20%. எப்படி எழுதுறேன் பாருங்க, 120 ரூபீஸோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ, சாரி 128 ரூபீஸோட வேல்யூ தான் நமக்கு 20%னா இதை கண்டுபிடிப்போம். 768 ரூபீஸோட வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்ப்போம். கிளியரா புரியுதா, 128 ரூபீஸோட வேல்யூ தான் நமக்கு 20%னா 768 ரூபீஸோட வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ண போகிறேன். இதை கால்குலேட் பண்ணும்போது பாருங்க, இது ரெண்டையும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, 2 4s are 8, 5 4s are 20. அடுத்த 32 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 யூனிட்டோட வேல்யூ 5/32ன்னு வரும். இப்போ 1 யூனிட் 5/32னா 768 யூனிட்ஸ்னா 5/32 × 768. இதை சால்வ் பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8 4s are 32, 1 9 2. அடுத்த 8ஆல் டைரெக்டாக கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2 8s are 16, 4 8s are 32. அப்போ 5 × 24 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 120 கிடைக்கும். சரி, ஓகே, 120 ஆன்சர் ஆனால் இல்லை. இங்கே பாருங்க, 120ங்கிறது என்னது, 768க்கு பர்சன்டேஜ் வேல்யூ தான் 120. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இருக்குல்ல, இந்த 100 + எக்ஸ் இந்த இடத்துல தான் நமக்கு என்ன வந்திருக்கணும், 120% வந்திருக்கணும். இந்த இடத்துல 120% வந்திருக்கணும். அப்போ இதுதான் நம்ம 100 + எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம்னா, அப்போ 120 வரணும்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா தான் இருக்கணும், 20ஆ இருக்கணும். புரியுதா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும், 20ஆ இருந்தால் தான் எனக்கு 100 + 20 இதோட மொத்த வேல்யூ என்னவா இருக்கும், 120ஆ இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ் கேட்டதுனால 20%. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 20%. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனால் கவனமாக போடணும். இந்த இடத்துல அவங்க வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நல்லா 100 கான்செப்ட் படி காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு வச்சேன்.
ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் X% ப்ராஃபிட்னால 100 + Xன்னு வச்சிருக்கேன். ரெண்டாவது செல்லிங் பிரைஸ் X + 20% ப்ராஃபிட்னால 100 + X + 20ன்னு வச்சிருக்கேன். அப்போ பர்சன்டேஜ் வைஸ் மொதல் செல்லிங் பிரைஸ்க்கும் ரெண்டாவது செல்லிங் பிரைஸ்க்கும் 20% வித்தியாசம் இருக்கு. அமௌண்ட் வைஸ் ரெண்டுக்கும் 128 ரூபீஸ் வித்தியாசம் இருக்கு. அப்போ 128 ரூபீஸோட வேல்யூ தான் 20%னா 768 ரூபீஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கும்போது 120% வருது. ஸோ இங்கே வந்து 100 + X% இருக்கிறதுனால 120% வரணும்னா இங்கே 100 + இது X 20%ஆக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இங்கே 120% வரும். ஓகேவா? சரி, ஓகே. சிம்பிள் தான். எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். ஆனால் சிம்பிள் கொஸ்டின். ஆனால் இதில் நிறைய தப்பு விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். இதில் பாருங்க, if the cost price of 70 article is equal to the selling price of 40 article, what will be the profit percentage? இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 70 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ், அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 70 ஆர்டிகல். இது நீங்க எப்படி எழுதணும்னா ரேஷியோ ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? 70 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ்னால 70 சிபி ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 40 ஆர்டிகல். 40 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா? சரி, அது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா சிபி பை எஸ்பின்னு சொல்லி கிடைக்கும். சிபி பை எஸ்பி என்ன வரும்? 4/7. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? உங்களோட சிபி வந்து 4ன்னு வச்சுக்கணும். எஸ்பி செல்லிங் ப்ரைஸை 7ன்னு வச்சுக்கணும். அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இங்கே என்ன தான்? ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட்டு? இல்லை ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 3 வரும். நீங்கள் காஸ்ட் ப்ரைஸை 4ன்னு வச்சுக்கணும், செல்லிங் ப்ரைஸை 7ன்னு வச்சுக்கணும். அப்போ ப்ராஃபிட் தான். நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ப்ராஃபிட்டு? 4 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ ப்ராஃபிட்டு? 3 ரூபா ப்ராஃபிட்டு. கீழே காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. அவ்வளோதான். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 25. So 3 into 25. Answer is 75% profit. Option A. Option A. Clear? Next question போலாமா? இது அதே தான். The selling price of 7 article is equal to the cost price of 8 article. இங்க எப்படி எழுதணும்? 7 SP equal to 8 CP. அப்ப நீங்க எப்படி எழுதிக்கலாம் இதை? SP by CP equal to 8/7. அப்போ இந்த இடத்துல பாருங்க, உங்களோட செல்லிங் ப்ரைஸ் தான் 8, காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 7. அப்போ 7 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா லாபம் தான். இப்போ இங்கேயும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ ப்ராஃபிட்னா 1. டினாமினேட்டரில் என்ன எழுதணும்? காஸ்ட் ப்ரைஸ் 1/7 இன்டூ 100. அப்போ 1/7 பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி என்னது இது படிச்சிருப்போம். ஓகேங்களா? நம்ம பர்சன்டேஜ்லேயே சொல்லியிருக்கேன், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் ஈக்குவல்னு சொல்லிட்டு. இங்கே 1/7 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 14 2/7%. ஓகேங்களா? 1/7 வந்து நீங்கள் பர்சன்டேஜாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்? 14 2/7% கிடைக்கும். இவங்க பாயிண்ட் வச்சு கொடுத்தா 14ல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 14.3. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 14.3%. கிளியரா? அடுத்த கொஸ்டின். இல்லை பாருங்க, the cost price of 28 oranges is equal to the selling price of 24 oranges. Then find the profit percentage. இது ப்ராக்டிஸ். சரியா? அதே மாடல் தான். இது நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது. ஓகே, இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டின். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதில். என்னன்னு பாருங்களேன். பை செல்லிங் 14 ஆர்டிகல் எ பர்சன் லாசஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல். போன கொஸ்டின் எப்படி இருந்தது? டேரக்டாக இருந்தது. இங்கே பாருங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 28 ஆரஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 24 ஆரஞ்சஸ். அப்போ எப்படி எழுதிருப்போம்? 28 சிபி ஈக்குவல் டு 24 எஸ்பின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம அப்படியே காஸ்ட் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லிட்டு போட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. பை செல்லிங் 14 ஆர்டிகல்ஸ் எ பர்சன் லாசஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து 14 ஆர்டிகல் வித்தாருன்னா, ஓகேங்களா, 14 ஆர்டிகல் விற்கும்போது அவருக்கு லாஸ் ஆகுது. அப்படி அவருக்கு ஆகக்கூடிய லாஸ் வந்து எப்படி இருக்குன்னா 2 ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. 2 ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? இப்போ இந்த கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க. இதுவும் சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க என்னது ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ் தான். லாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2 ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுறேன். இப்போ லாஸ் ஈக்குவல் டு 2 ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ் 2 சிபி. லாஸ் ஈக்குவல் டு என்னது? 2 சிபி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்க அவர் வந்து எவ்வளோ ஆர்டிகல் வித்ததுனால இந்த லாஸ் வந்துச்சு? 14 ஆர்டிகளை விற்கிறார். ஓகேங்களா? ஸோ அவர் விற்கிறது மொத்தம் 14 ஆர்டிகல் விற்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்க போறேன்.
ஓகேங்களா? இப்போ என்ன எப்படி எடுத்துக்க போறேன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல லெட்னு கூட எழுதிக்கலாம். லெட். இப்போ இந்த கொஸ்டின் நான் என்ன பண்ணிக்க போறேன், ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் பிரைஸை ₹1 சொல்லிட்டு செட் பண்ண போறேன். ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு வைக்க போறேன், ₹1 வைக்க போறேன். அப்போ இந்த இடத்துல அவர் மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் வித்திருக்காரு, 14 ஆர்டிக்கல் வித்திருக்காரு. அப்போ ஓவராலா காஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 ஆர்டிக்கலுக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ வரும், ₹14 வருமா? 14 ஆர்டிக்கலுக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ வரும், ₹14 வரும். தெளிவா புரியுதா? 14 ஆர்டிக்கலோட காஸ்ட் பிரைஸ், ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு வச்சிருக்கேன், ₹1 வச்சிருக்கேன். ஈச்னு வச்சிருக்கேன்ல, ஈச்னா ஒரு ஆர்டிக்கல். ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் பிரைஸ் ₹1 அவர் மொத்தம் 14 ஆர்டிக்கல் வித்திருக்காரு. அப்போ 14 ஆர்டிக்கலுக்கும் சேர்த்து காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு வந்திருக்கும், ₹14 வந்திருக்குமா? அப்ப இந்த இடத்துல லாஸ் ஈக்குவல் டு 2CPன்னு எழுதியிருக்கேன். அப்ப லாஸ் வந்து என்னது, 2 ஆர்டிக்கலோட காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா? ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் பிரைஸ் ₹1, இப்போ லாஸ் ஈக்குவல் டு 2 into 1 எவ்வளோ, 2. இப்போ பாருங்க, காஸ்ட் பிரைஸ் வந்து ₹14, லாஸ் வந்து ₹2. அப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம், எஸ்பி கண்டுபிடிச்சலாமா? செல்லிங் பிரைஸ். பாருங்க, ₹14 வாங்கி ₹2 நஷ்டத்துல விற்கிறீங்கன்னா அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பீங்க, ₹12 வித்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ காஸ்ட் பிரைஸும் தெரிஞ்சிருச்சு, செல்லிங் பிரைஸும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு லாஸ்ன்னு தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்க, லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன, எவ்வளோ லாஸ் ஆச்சு, ₹2 லாஸ் ஆச்சு. எவ்வளோக்கு விற்றாங்க, சரி எவ்வளோக்கு வாங்கினாங்க, ₹14 காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன தான், இங்கே அதே 1/7 தான் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்தோம், 1/7னா 14, 2/7%. ஸோ ஆப்ஷனில் பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு போன கொஸ்டினில் பார்த்த மாதிரி எவ்வளோ தான் வரும், 14.3 தான். இல்லை இந்த 2/7 வேணால் கேன்சல் பண்ணி பாருங்க. அப்ராக்சிமேட்டாக இங்கே 20, 2/7னா 0. இங்கே 20ன்னு வரும். அப்போ 20ல் 7 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 டைம்ஸ் இருக்கும். 3 7s are 21. ஸோ ஆன்சர் 14.3%. 14.3%. எப்படி எழுதுறோம்னு மட்டும் கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? லாஸ் ஃபர்ஸ்ட் லாஸ் எழுதுறோம். லாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 2 ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஒரு ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு வச்சிருக்கேன், 1ன்னு வச்சிருக்கேன். அப்போ ஓவராலாக 14 ஆர்டிக்கல் வித்திருக்காங்க. அப்போ 14 ஆர்டிக்கலுக்கு சேர்த்து காஸ்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது 14. லாஸ் வந்து இவங்க 2 ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ் வந்து ₹2. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹12. காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், லாஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும். நமக்கு ஜஸ்ட் லாஸ் பர்சன்டேஜ் தான் வேணுங்கிறதுனால எவ்வளோ லாஸ் ஆச்சு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 போடும்போது ஆன்சர் கிடைக்குது. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இல்லை பாருங்க, பை செல்லிங் 2 ஆர்டிக்கல் ஃபார் ₹800 a person gains the cost price of 5 article the profit percentages. இப்போ இந்த இடத்துல என்னது, ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னதான், ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 5 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5CP. இங்க எத்தனை ஆர்டிக்கல் வித்திருக்காங்க, 2 ஆர்டிக்கல் வித்ததுனால தான் இந்த இது. அப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், லெட் சிபி ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் எவ்வளோன்னு வச்சுக்கலாம், போன கொஸ்டின் மாதிரியே இங்கேயும் 1ன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் பிரைஸை ₹1 வச்சுக்கலாமா? அப்போ இங்கே எத்தனை ஆர்டிக்கல் வித்திருக்காங்க, 2 ஆர்டிக்கல் வித்திருக்காங்க. அப்போ 2 ஆர்டிக்கல்னா ஓவரால் காஸ்ட் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ₹2. ஒரு ஆர்டிக்கல் ₹1, 2 ஆர்டிக்கல் வைக்கும்போது ₹2. இதில் அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா என்னது, 5CP. ஒரு ஆர்டிக்கலோட சிபி வந்து 1 அப்படிங்கிறப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்கும், 5. ஓகே, காஸ்ட் பிரைஸ் வந்து ₹2 இருக்கு, ப்ராஃபிட் வந்து ₹5 இருக்கு. நமக்கு என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளோ ப்ராஃபிட் ஆச்சு, 5. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 2 into 100. ஸோ கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 50. ஸோ 5 into 50னா 250% நமக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த 800 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு, சரிங்களா? இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சரியா? இந்த பேட்டர்ன் கொஸ்டினுக்கு இந்த டேட்டா தேவையில்ல. இது எக்ஸ்ட்ரா நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணியும் இந்த கொஸ்டினை பண்ணலாம், ஓகேங்களா? பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கூட லென்த்தாக போகும் கொஸ்டின். அதனால கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா நம்ம இப்படி அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு நமக்கு இந்த காஸ்ட் பிரைஸுங்கிற டீட்டெயில் தேவை கிடையாது. ஏன்னா நம்மளோட அசம்ஷன் ₹1 வச்சு சால்வ் பண்றோம்ல, அது மாதிரியே நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இல்ல பாருங்க, பை செல்லிங் 42 மீட்டர் ஆஃப் கிளாத் விஜய் கெயின் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 7 மீட்டர் ஆஃப் கிளாத். நம்ம போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, ஓகேங்களா? போன கொஸ்டின்ல பை செல்லிங் 2 ஆர்டிகல் எ பர்சன் கெயின், அப்போ கெயினோ லாஸோ எப்படி இருந்தது, காஸ்ட் பிரைஸ்ல இருந்தது. பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க, கெயின் வந்து எப்படி இருக்கு,
காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 ஆர்டிகல். அப்போ என்ன பண்ணேன், ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5 சிபின்னு எழுதினேன். இதுக்கு முந்தின கொஸ்டினில் பாருங்க லாஸ் ஆச்சு. லாஸ் வந்து எப்படி இருந்துச்சு, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல். அப்போ லாஸ் ஈக்குவல் டு 2 சிபின்னு எழுதினேன். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, கெயின் ஆகுது. ஆனால் கெயின் எப்படி இருக்கு, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 7 மீட்டர் ஆஃப் கிளாத்னு இருக்கு. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இருக்கு. அப்போ இந்த இடத்துல கெயினா என்னது, ப்ராஃபிட் தானே. அப்போ ப்ராஃபிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 7 மீட்டர் ஆஃப் கிளாத் அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட் ஈக்குவல் டு 7 எஸ்பின்னு எழுதணும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும், 7 எஸ்பின்னு எழுதணும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல எஸ்பி வரதுனால, போன கொஸ்டின்ல பாருங்க சிபி வச்சு ப்ராஃபிட்டோ லாஸோ கொடுத்ததுனால ஒரு ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸை 1 ரூபான்னு செட் பண்ணனா, அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸை 1 ரூபான்னு செட் பண்ண போறேன். லெட் எஸ்பி ஆஃப் ஈச் ஆர்டிகல் ஈக்குவல் டு எவ்வளோன்னு செட் பண்ணிக்கணும், 1 ரூபான்னு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸ் 1 ரூபா. இங்க மொத்தம் சாரி, இங்க ஆர்டிகல் இல்ல, 1 மீட்டர் கிளாத்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து கிளாத்னு வைக்கணும். நான் ஆர்டிகல்னு எழுதிட்டேன். இதை மாத்திக்கலாம். ஈச் மீட்டர் கிளாத். ஓகேங்களா, 1 மீட்டர் கிளாத் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். 1 மீட்டர் கிளாத்தோட செல்லிங் ப்ரைஸை 1 ரூபான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ மொத்தமாக எவ்வளோ விற்றுருக்காங்க, 42 மீட்டர் கிளாத் விற்றுருக்காங்க. பை செல்லிங் 42 மீட்டர் கிளாத். அப்போ ஓவரால் செல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1 மீட்டர் 1 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 42 மீட்டர் எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க, 42 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்களா. அப்போ இதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, 7 மீட்டர் கிளாத்தோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். 1 மீட்டர் கிளாத்தோட செல்லிங் ப்ரைஸ் 1 ரூபான்னா 7 into 1, அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கும், 7 கிடச்சிருக்கும். அப்போ இதை வச்சு சிபி சொல்லிடலாமா. பாருங்க, நான் 42 ரூபாய்க்கு விற்றேன். அதில் 7 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட்னா அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன், அப்போ இதுலேருந்து 7 ரூபா கம்மியாக வாங்கியிருப்பேன். அப்போ நான் 35 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா தான் 42 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், 7 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ சிபி என்னவா தான் இருக்கும், 35 தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது ப்ராஃபிட் எவ்வளோ, 7, டினாமினேட்டரில் சிபி 35 into 100. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 5 டைம்ஸ், அகெயின் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20%. கிளியர் கட்டாக புரியுதா. இந்த இடத்துல என்ன வரப்போகுது, சிபி வரப்போதா எஸ்பி வரப்போதா, அதை பொறுத்து தான் நான் வந்து எஸ்பியை 1ன்னு செட் பண்ணுமா இல்லைனா சிபியை 1ன்னு செட் பண்ணுமான்றது இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின். இல்லை பாருங்க, பை செல்லிங் 8 items a shopkeeper makes a profit equal to the selling price of 2 items. இந்த இடத்துல ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 ஐட்டம்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ அப்படி எழுதிக்கலாம், ப்ராஃபிட் ஈக்குவல் டு 2 எஸ்பி. இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், லெட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் ஐட்டம் எவ்வளோ, 1 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. அப்போ பாருங்க, எத்தனை ஐட்டம் விற்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைச்சது, 8 ஐட்டம் விற்கிறதுனால. அப்போ ஓவரால் செல்லிங் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபாய். ஒரு ஐட்டமோட செல்லிங் பிரைஸ் 1 ரூபாங்கிறதுனால ஓவரால் செல்லிங் பிரைஸ் 8 ரூபாய். இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 2 ஐட்டமோட செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்குல்ல. அப்போ ப்ராஃபிட் வந்து 2 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், 8 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். 2 ரூபா ப்ராஃபிட்னா எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன், 6 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அப்போ தான் எனக்கு 2 ரூபா ப்ராஃபிட் வச்சு 8 ரூபாய்க்கு விற்றா கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ ப்ராஃபிட் ஆச்சு, 2, எவ்வளோக்கு வாங்கினேன், 6 into 100. கேன்சல் பண்ணும்போது இங்கே எவ்வளோ வருது, 1/3 வருது. அப்போ 1/3 பர்சன்டேஜாக மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் 33 1/3%. ஸோ கொஸ்டினோட ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, பை செல்லிங் 72 ஆர்டிகல் a loss incurred is equal to the selling price of 8 ஆர்டிகல். அப்போ டேரெக்டாகவே எழுதுவோம். இந்த இடத்துல லாஸ் ஆயிருக்கு. லாஸ் எப்படி இருக்கு, 8 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி தான் லெட் எஸ்பி ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் ஈக்குவல் டு எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம், 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோமா. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆர்டிக்கல் விற்றுருக்காரு, 72 ஆர்டிக்கல் விற்றுருக்காரு. அப்போ ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும், 72. ஓகேங்களா, அதில் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ சிபி எவ்வளோ, 72 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, 8 ரூபாய் லாஸ் ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு, 64 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. கரெக்டாக 64 ரூபாய்க்கு வாங்கினா தான் ப்ளஸ் 8 பண்ணுவோம். சரி, லாஸ் அந்த இடத்துல சாரி கொஞ்சம் அவசரப்பட்டேன். லாஸ்னா பாருங்க, 72 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, அதில் 8 ரூபா அவருக்கு நஷ்டம் ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு, 80 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ 80 ருபீஸ்க்கு வாங்கினா தான் 72 ருபீஸ்க்கு விற்கும் போது அவருக்கு 8 ருபீஸ் லாஸ் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல லாஸ் நான் ப்ராஃபிட் நினச்சி போட்டேன். ஓகேங்களா, ஸோ லாஸ் வந்து 8.
இப்போ எனக்கு 72 செல்லிங் ப்ரைஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் 80 இருந்தால் தான் 80லேருந்து 8 கழிக்கும் போது எனக்கு 72 கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ லாஸ் ஆச்சு? 8. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 80 இன்ட்டு 100. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 8க்கு 8 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் இஸ் 10%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 10%. ஆப்ஷன் பி 10%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஆஃப்டர் செல்லிங் 25 ஆர்டிக்கல் a shopkeeper earns profit equal to the cost price of 5 article. If he bought article of total rupees 800, then he will have sold it for. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 25 ஆர்டிக்கல் விற்கும்போது அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5 ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. சரி, நம்ம வழக்கமாக நமக்கு தெரிஞ்சது எழுதுவோம். இந்த இடத்துல ப்ராஃபிட் தான் ஆகுது. ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5 ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? மொத்த வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட்டை காஸ்ட் ப்ரைஸ் வச்சு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவேன்? லெட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ₹1 ஃபிக்ஸ் பண்ணுவோமா? சரி, ஓகே, ₹1 ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து பாருங்க, அப்போ மொத்தம் 25 ஆர்டிக்கல் விற்றுருக்காருன்னா 25 ஆர்டிக்கலோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 25 இருக்கும். இப்போ ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? 5 × 1ன்னா 5 இருக்கும். இப்போ இதுலேருந்து எஸ்பி கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, அப்போ ₹25 வாங்கி ₹5 லாபத்தில் விற்கிறாருன்னா அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? ₹30 விற்றுருப்பாரு. இப்போ வழக்கமாக நமக்கு இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஆனால் இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இவர் வந்து மொத்தமாக ஆர்டிக்கலை ₹800 வாங்கியிருந்தாருன்னா அது எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவரோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 800 இருந்ததுன்னா அவரோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 25 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 25 யூனிட்ஸ்னா ப்ராஃபிட் 5 யூனிட்ஸ் கிடைக்குது, செல்லிங் ப்ரைஸ் 30 யூனிட்ஸ் கிடைக்குது. இவங்க இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 800 ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 25 யூனிட்ஸ். அப்போ 25 யூனிட்ஸோட வேல்யூ தான் 800 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸ் கேட்கறதுனால 30 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 5னா இங்கே 160 வரும். அடுத்து எகெயின் 5 டேபிள்னா 32. இப்போ 32 இங்கே 30 டைம்ஸ்னா 32 × 3னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 960 கிடைக்குது. புரியுதா? அவர் மொத்த ஆர்டிக்கலை 800க்கு வாங்கியிருந்தா அது ஓவரால் எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? 960க்கு விற்றுருப்பாரு. ஸோ இதுவும் முக்கியமான மாடல் தான். இல்லை பர்சன்டேஜ் கேட்காம நமக்கு சிபிஐ கொடுத்து எஸ்பி கேட்குறாங்க. ஸோ சேம் பேட்டர்ன். கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் தான். எல்லாமே ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட ஓனில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.